ஏன் ஐசம்மா இப்படிலாம் பண்றீங்க? நான் என்ன வேணும் நான் பண்ணேன்? வாழ்க்கை முழுக்க இப்படி உன் பக்கத்துலயே நின்னுட்டு இருக்கணும்னு ஆசை. அந்த ஆசையில ஒன்னு ரெண்டு இந்த மாதிரி உன்னை கொஞ்சம் அலற விட்டு பார்க்கணும்னு சொல்லுது. இதெல்லாம் ரொம்ப தப்பு ஐசம்மா. ஏய் சின்ன தம்பி, கதவை திறக்க விடுங்க ஐசம்மா. கதவை திறந்தனா அப்புறம் நடக்கிறதே வேற. இப்போ நீ எதுக்கு வந்த? மாலை எடுக்க தானே வந்த? ஆமா. இரு. இந்தா. இது அன்னி கழுத்தை அலங்கரிக்கிறதுக்கு வாங்கின மாலை. இத நான் உன் கழுத்துல போடுறதுல அர்த்தம் இல்ல. நமக்குன்னு இதே மாதிரி ஒரு நாள் மாலை ரெடி ஆகதானே போகுது. அன்னைக்கு அந்த மாலைய நீ என் கழுத்துல போடதான் போற. இடிச்ச தலையில உடனே இடிச்சிடணும், இல்லனா தலையில கொம்பு முளைக்கும். நான் பண்றதெல்லாம் உனக்கு விளையாட்டாவே தெரியுதுல்ல? இல்ல சின்ன தம்பி, இதெல்லாம் எனக்கு நானே கேட்டு பாத்துக்கிட்டேன். இதெல்லாம் சரியானு மனசு தயக்கமே இல்லாம சொல்லுது ரொம்ப ரொம்ப சரிதான்னு. இவனை தாண்டி இன்னொருத்தன் இவ்ளோ அன்பா அக்கறையா உள்ளங்கையில வச்சு தாங்கிறதுக்கு கிடைக்கவே மாட்டான்னு அடிச்சு சொல்லுது. மத்தவங்க சொல்றத கேக்குறத விட ஏன் மனசு ஏன் கிட்ட என்ன சொல்லுதோ அத மறுக்காம கேக்குறவன் தான். ஆமா சின்ன தம்பி, இதே மாதிரி ஒரு மாலைய என் கழுத்துல போட போறவன் நீ தானு என் மனசு சொல்லுது. சின்ன தம்பி, அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா இந்த சின்ன தம்பி செத்துருவான். பவி, ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கோங்க. நீ போடு. சம்பந்திமா, நம்ம சடங்க ஆரம்பிச்சிடலாமா? சரிங்கக்கா.
முறையா மாப்பிள்ளை வீட்ல இருந்து தான் முதல் சடங்கு ஓ பண்ணணும். உங்க வீட்ல இருந்து யார் முதல்ல சடங்கு பண்ண போறாங்க? பொன்னி, நம்ம குடும்பத்துல இருந்து யாரு முதல்ல சடங்கு பண்ண போறது? நானா? பயமா இருக்குக்கா. இத வந்துடுறேன். இப்ப ஆரம்பிச்சிடலாம். சரிங்கக்கா. ஐயா, மேடைக்கு வந்து பிள்ளைங்களுக்கு நலுங்கு வச்சு ஆரம்பிங்கய்யா. அதெல்லாம் நான் எப்படி செய்ய முடியும்? இல்ல, இங்க இருக்கிற மத்தவங்களை விட நீங்க தான் கொஞ்சம் பெரியவரு. அதான் நீங்க ஆசீர்வாதம் பண்ணி ஆரம்பிச்சீங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்க. அது எப்படி? உங்க குடும்பத்துல மூத்தவங்க எல்லாரும் இருப்பாங்கல்ல. இதா, உங்க அப்பா இருக்காரு, அவரையே ஆசீர்வாதம் பண்ண சொல்லி சடங்கு ஆரம்பிக்கலாமே. ஐயா, பொன்னி என்ன சொல்றானா, குடும்பத்துல இருக்கிறவங்க ஆசீர்வாதம் பண்றது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். ஆனா உங்கள மாதிரி பெரியவங்க சமூகத்துல நல்ல அந்தஸ்துல இருக்கிறவங்க ஆசீர்வாதம் பண்றப்ப அந்த ஆசீர்வாதத்துக்கே ஒரு நல்ல மதிப்பு வந்துடும். அதனால நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ம். பொதுவா இந்த மாதிரி சடங்கெல்லாம் சொந்த பந்தம் தானே பண்ணுவாங்க. ஐயா, என்னைக்கு விதி கொண்டு போய் உங்களை சூர்யா முன்னாடி நிறுத்திச்சோ அன்னைக்கே உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒரு பந்தம் உண்டாயிடுச்சு. பந்தம் இல்லாமலையா ஒரு சின்ன வார்த்தையை மதிச்சு நீங்க தேடிங்க வந்திருப்பீங்க. இந்த பாருங்கயா, நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க பண்றதுதான் பொருத்தமா இருக்கும். நீங்க வாங்க 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 ஐயா, வாங்க வாங்கய்யா. வாங்க வாமா வாங்க. வா பாட்டி. பாத்து வாங்க. ஏய், பாத்தியாடி உங்க அப்பனை? வீட்ல கல்லூலி மங்க மாதிரி இருந்துட்டு வெளியில யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கெட்ட போட்டு வந்திருக்கான். பெரிய கமலஹாசன நினைப்பு. தசாவதாரம் கெட்ட போட்டு வந்திருக்கான். இருக்கட்டும், பார்க்கலாம். பார்க்கலாம் அத்தை. உங்களை முதல் நாள் பார்த்த அன்னைக்கே என் சீமந்தத்துக்கு உங்களை கூப்பிட்டு உங்க கையால ஆசீர்வாதம் வாங்கணும்னு என் மனசுல நினைச்சேன். அந்த கடவுளும் ராணி ஆண்டியும் சேர்ந்து நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க.